ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட 27வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 26 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோங்க இருந்துட்டு லிட்டரலா லைவா பிளான் விசஸ் ஜாம்பிஸ் கேம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஜாம்பிஸை கொண்டுட்டு இருப்பானுங்க. ஹோல்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஜாம்பியோட முதல் அலை, அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஜாம்பிஸ் வந்துட்டு எல்லாருமே ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டாங்க. செகண்ட் வேவ் வந்துட்டு இன்னும் 3 மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வேவே இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப டாங்கான் கில்ட சேர்ந்த அந்த சியான்வா ஞாபகம் இருக்கா, ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட சொட்டையாயிருப்பானே, அவன் வந்துட்டு இதுல இருந்து எவ்வளவு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான, நம்ம இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம்ல இப்ப ஒவ்வொரு பேஸ்லயுமே இருந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஹைலைட் இருந்துட்டு போட்டு காமிக்கிறாங்க. அது மூலமா பாப்புலாரிட்டி ஓட்டிங் வந்து நடத்துறாங்க. அப்ப ஆக்சுவலா இவங்க சூப்பர் மார்க்கெட்டை பிடிக்கல போல, அந்த பிளாக் கிளவுட் லீடர் முரிமன் வந்தாங்களே, அவங்க சூப்பர் மார்க்கெட்டை பிடிச்சிருக்க பாட்டு நல்லா தான் ஹோல்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு நேரான இடத்துல டிஃபென்ஸ் டவர் வச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. நாட் பேட் அப்படின்னு இருக்கிறப்பதான் நம்ம ஹீரோ வந்து செங்கம் ஸ்டேடியம் பிடிச்சு அந்த இடத்த வெறும் 5 பேரே வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த சியானோவை கூப்பிட்டு காமிக்கிறப்ப அந்த சியானோ வந்துட்டு என்ன சொல்ற, அவ்வளவு பெரிய ஸ்டேடியத்தை வெறும் 5 பேர் இருந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணாங்களா, எங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலார் பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு எப்படி ஒரு பிளான்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. அந்த பிளான்ட் மட்டும் இல்ல, இங்க பாருங்களேன், அங்க இருக்கிறவங்க எவனுமே ஆர்டினரி கிடையாது. அவ்வளவு ஜாம்பிஸ் வந்தாலும் இவனுங்க அசரவே இல்ல. டாமினி, இயான்வா, அந்த எஸ்ராங்கு, கேங் ஜின்யூக்கு டீம் ஃபுல்லா ஃபேமஸான ஆளா இருக்காங்களே அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் சியான்வா இருந்துட்டு லேடி தெரேசா அவங்களும் இங்கேயா இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஏன்னா அப்பையில இருந்து தெரேசா மேல இவனுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அதனால எல்லாருமே நம்ம ஹீரோ குரூப் கிட்ட இருந்து வந்த வீடியோக்கு வந்து பாப்புலாரிட்டிக்காக ஓட்டு போட சொல்லிடுறாங்க. அவன் மத்தவங்க எல்லாம் இந்த கேப்டனுக்கு தெரேசானாலே செம்ம கிரேசி போல, இவரை வந்துட்டு பிடிச்சு வைங்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நீ தான் பெஸ்ட் தெரேசா, நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே கொன்னாங்க இல்லையா, அது மூலியமா அவங்களுக்கு 1800 சோலார் எனர்ஜி வந்துட்டு கிடைச்சிருக்கு. நான் சொன்னேன்ல, பிளான் விசஸ் ஜாம்பியே தான். ஆனா மத்தவங்களுக்கு அதை பத்தி தெரியல, என்னது இது அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஜாம்பிஸை கொன்னா உங்களுக்கு இந்த சோலார் எனர்ஜி வந்துட்டு கிடைக்கும். இது மூலியமா பிளான்ட் டவரை வந்துட்டு நம்ம இன்னுமே ஸ்ட்ராங்கா மாத்தலாம் அப்படிங்கிறான். சோ இந்த சோலார் எனர்ஜியை வச்சு பிளான் விசஸ் ஜாம்பிஸ்ல நீங்க எப்படி வேற வேற பிளான்ட்டை வாங்குவீங்க, அதே மாதிரி இங்கேயும் வாங்க முடியும். புல்லட் பிளான்ட், உரைய வைக்கிற பிளான்ட், போல்டர் பிளான்ட், பர்சக்கர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இவங்கள்ட்ட அதுக்கான விதையை வாங்கி கொடுத்துட்டு சவுத் சைடு ஈஸ்ட் சைடு இந்த புல்லட் பிளான்ட்டை வந்துட்டு பிளான் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சென்டர்ல ஃப்ளீசிங் பிளான்ட்டை வந்துட்டு நட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடுல போல்டர் பிளான்ட்டை வந்துட்டு நட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சக்கர் பிளான்ட்டுக்கு மட்டும் ஒரு ஐடியா வந்துட்டு ஹீரோ வச்சிருக்கான். அப்ப ஏன் வந்துட்டு இதை நம்ம சும்மா தரையில போட்டா போதுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நார்மலா அது வளராது, இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்களை சீக்கிரம் வர வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் உரம் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாட்டு சாணி, அழுகி போன இலை, அதுக்கப்புறம் புழு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான அந்த அருவருப்பான பொருட்கள் வந்துட்டு ஹீரோ சிஸ்டம்ல இருந்து வாங்குறான். ஆனா அதை பார்த்தே அந்த பிளான்ட் எல்லாமே வாயில எச்சு ஊறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வருது. அப்புறம் உரத்தை வந்துட்டு அவன் செஞ்சு முடிச்சுட்டு ஆல்டன் எங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வளர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப மத்தவங்க எல்லாம் அங்க பாத்தியா கடைசியில பைத்தியக்காரன் ஆயிட்டாரு போல, கேமுக்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்தா அப்படிதான் ஆயிருவாங்களோ அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எனிவே இந்த உரத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுங்க சீக்கிரமாவே வளர்ந்துரும், அடுத்த வேவ் வர வைக்கிறதும் நம்ம பிளான்ட்ஸை வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அங்க போறப்ப எங்க போறீங்க அப்படின்னு தெரசா கேட்க ஒரு பிரச்சனையை வந்துட்டு கிளீன் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியே போறப்ப ஓப்பன் ஃபீல்டுலயே தேவையான சப்ளைஸ் வந்துட்டு கேதர் பண்ணிட்டு இருக்காங்களா. லாங் டேர்ம் பேட்டிலுக்கு வந்துட்டு இவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க போல. பட் இது மாதிரி முட்டாளுங்க தான் ஒரு நீண்ட பேட்டிலுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருந்த அந்த சிலந்தி வலைகளும் அப்படியே தான் இருக்குது, வியூவும் அப்படியே தான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த விஷயமும் அப்படியே சேமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்குள்ள அப்படியே கை வைக்கிறப்ப அது வந்துட்டு ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த இடத்துலயுமே இதே மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கு. பார்த்தா ஹீரோ அங்க இருந்து இந்த கண்ணாடி வழியா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுறான். அப்ப அந்த நாம்குங் இருக்கான்ல, அவன் இருந்துட்டு நான் வந்துட்டு அந்த கேங் ஜின்யூக்க கொல்ல போறேன், அவனை கண்டிப்பா உயிரோடையே விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த குரூப்ல இருக்கிற பொண்ணு இருந்துட்டு யூஸ்வலா நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், பட் இந்த தடவை ஏதோ நீ கரெக்டா தான் சொல்றேன்னு தோணுது. நம்ம எவ்வளவு ஃபோர்ஸஸ் அதிகரிச்சாலும் சரி கண்ட்ரோல் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிறவன நம்ம கூட சேர்த்துக்க தேவையே இல்லைல்ல அப்படிங்கிறப்ப இவரோட பேர் வந்துட்டு டேங் சோவா, சோ டேங் ஃபேமிலியை சேர்ந்தவ அந்த நாம்குங் இருந்துட்டு என்ன எப்படி சொல்ற, எப்பவுமே என்னோட சைடை நீ எடுக்கவே மாட்டே அப்படிங்கிறப்ப
அப்படிங்கிறப்ப பக்கத்துல அந்த முள்ளுமடைய ஹாங்பா இருக்கால, அவன் வந்துட்டு நாங்க சீக்கிரட்டா தானே வெளியே இருக்கிறவங்க கூட கான்டாக்ட ஏற்படுத்திட்டு இருக்கோம். யாருமே எங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே கிடையாது. அந்த கேங் ஜினியோக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு? சோ நாம்குங் சொல்ற மாதிரி அவனை சீக்கிரமா நாங்க எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் திடீர்னு அந்த இடத்துல இன்னமும் அதிர்ற மாதிரி சத்தம் கேக்குது. என்னது அப்படின்னு கேட்க இன்னொருத்தர் இருந்துட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தான் சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பெர்சர்க்கர் பிளான்ட்டுக்கு வந்துட்டு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கான்னு சொன்னால அதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு விதைக்கிறது தான். ஹீரோ வந்துட்டு உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், அந்த கிஃப்ட் வந்துட்டு கொஞ்சம் பசிக்குதா, அதனாலதான் இங்க சேர்த்து வச்சிருந்த எல்லா ஸ்டோரேஜ் ஃபுட்டையுமே இது வந்துட்டு சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஹாங் பார் இருந்துட்டு கேங் ஜினியோக் நீ எப்படி இங்க வந்த, நீ வந்துட்டு கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், உடனே இப்பயே நிறுத்து அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஏன்பா நிறுத்தணும் அப்படிங்கிறப்ப நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றீங்க, ஓ நீங்க குயினை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிறப்ப இந்த முறிமை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த குயினை பத்தி தெரிஞ்சிருக்கு, சோ நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பேசுறாங்க, மத்தவங்களுக்கு அதை பத்தி தெரியல. அப்பதான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான் 200 பேர் இருக்கிற ஒரு பேஸ் இருந்துட்டு அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் 3வது வேவுக்கு முன்னாடியே இந்த 4th ஃப்ளோரோட ரூலர் பாஸ் மதர் ஆஃப் த டெட் ஆல்சோ குயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்துட்டு வெளியே வரும். நான் எப்படி வந்துட்டு 200 பேரை சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தேங்க்ஃபுல்லி நீங்களே இந்த சூப்பர் மார்க்கெட்ல 200 பேர் வந்துட்டு சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த டேங்க் ஷோவா இருந்துட்டு எல்லாருமே சேர்ந்தாலும் அந்த குயினை தோக்கடிக்கிறது இம்பாசிபிள், அதெல்லாம் தெரிஞ்சுமே எதுக்காக அதை வந்துட்டு சம்மன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னால 100 ஜாம்பிஸோட அலைகளை வந்துட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கஷ்டம், எனக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது, சோ இந்த இடத்த வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறேன். சோ இப்போ உங்களோட ஹீரோவோட பிளான் புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த நாம்குங் இருந்துட்டு டேய் இந்த அளவுக்கு நீ பிரச்சனையை பண்ணிட்டு அப்படியே ஓடியெல்லாம் நினைக்கிறியா, இங்க வா நான் உன கொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட அந்த பர்சர்க்கர் பிளான் மூலியமா அந்த பேஸ் எடுத்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோவோட குரூப்புமே அந்த சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு அழிஞ்சு போறத வந்துட்டு பாத்துறாங்க. ஏன் வளர்ந்துட்டு ஒருவேளை இதுக்கும் பிரதர் ஜினியோக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிறப்ப யூசங்க இருந்துட்டு எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படிங்கிறப்ப ஹீரோ சொன்ன மாதிரியே யூனிக்கான ஈவெண்ட் இருந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 200 பேர் இருக்கிற பேர்ஸை வந்துட்டு ஹீரோ அழிச்சிட்டான். சோ அதனால ஹீரோ சொன்ன மாதிரி அந்த குயின் இருந்துட்டு அவேக்கன் ஆகுது நிறைய ஜாம்பியோட, அது இருந்துட்டு வீக் ஹியூமன்ஸ் உங்களை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இருக்கு. அதோட சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அதோட பேர் வந்துட்டு பெண்டாரியல் அப்படின்னு போட்டிருக்காங்க, நம்ம குயினே வச்சுக்கலாம். பட் அப்பதான் அந்த டவரை சேர்ந்தவங்க இல்லாத எல்லாத்துக்குமே 4th ஃப்ளோர்ல பாஸ் இருக்கு அப்படின்னே தெரிய வருது. இவ்வளவு நாள் வரைக்கும் 100 ஜாம்பிஸ் வேவ்ஸ் வந்துட்டு தடுத்தா மட்டும் போதும் இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த யூசங்க இருந்துட்டு கேங் ஜினியூக் நீ என்ன பிளான் போட்டுட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு நல்ல ஸ்பாட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோரோட பாஸை கொல்றப்ப அவனுக்கு கடைசியா எக்லிப்ஸ் ஸ்டோன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு கிடைச்சிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா பேர்லயே இருக்குல்ல எக்லிப்ஸ் கிரகணத்தை ஏற்படுத்தி சூரியனை வந்துட்டு மறைச்சு டார்க்னஸ் கொண்டு வந்துரும். சோ லைட் அட்ரிபியூட் இருக்கிற ஸ்கில், இந்த லைட் ஸ்கில் ஹீரோ யூஸ் பண்ணல அது மாதிரி இல்ல ஹோலி பவர் டிவைன் பவர் நம்ம தெரசா யூஸ் பண்ண மாதிரி அதெல்லாம் அப்படியே பாதியோ பவரை குறைச்சிரும். அது டார்க் அட்ரிபியூட்ஸை வந்துட்டு பயன்படுத்துவாங்கல்ல இந்த ஜாம்பியோட பவர்லாம் அதெல்லாம் வந்துட்டு 100% அதிகமாக்கிரும். ஆனா ஹீரோ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இட்ஸ் டைம் டு யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறப்ப அதுல போட்டிருந்த மாதிரியே கிரகணம் வந்துட்டு அந்த இடத்துல ஏற்பட்டு ஜாம்பிஸோட பவர் இருந்துட்டு பயங்கரமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போ அதுல போட்டிருந்த மாதிரி தெரேசாவோட டிவைன் பவர் இருந்துட்டு 50% வந்துட்டு குறைஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி அவளுக்கு ஆகுறப்ப என்னாச்சு தெரேசா அப்படின்னு டேமின் கேக்குறப்ப அவர்ட்டு நோவே என்னோட சீக்ரெட் பவர் இருந்துட்டு திடீர்னு பாதியா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இந்த குயினோட பவருமே 100% அதிகமாயிருச்சு. அவர் இருந்துட்டு முட்டாள் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதா ஹீரோட சிஸ்டம்ல வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அந்த சாங்கம் ஸ்டேடியம் பேஸ்ல அவளோட ஃபுல் ஆர்மியும் வச்சு அட்டாக் பண்றதா அந்த பாஸ் அறிவிக்கிறதாவும் சிஸ்டம்ல வருது. ஹீரோ வந்துட்டு குட் இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறான். அப்ப மத்த மக்கள் எல்லாருமே யாருமே இங்க 4th ஃப்ளோர்ல பாஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டதே இல்லையே, அவ்வளவுதான் எல்லாரும் ஓடுங்க, இந்த இடத்துல நம்மளோட கதை முடிஞ்சு. பட் 20 நாளைக்கு இந்த ஃப்ளோர்ல வந்து லாக் ஆயிருக்குமே, நம்மளால வெளியே போக முடியாது அப்படிங்கிறப்ப அவன் மொட்டை கேப்டன் இருக்கான் அவன் இருந்துட்டு நம்மளால ஓடுறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுல, எப்படியாச்சும் ஓடி போயிட்டு அப்புறம் சர்வை ஆகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த யூடியூப்ல இந்த வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவனுங்க அந்த பிளான் என்னது, இவ்வளவு 200 பேர் போயும் கில்டுல இருந்து பாஸ வந்து அவங்க அவைக்கன் பண்ணிட்டாங்களா, இவங்களால ஒன்னதுமே உதவ மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்கதான் ஹீரோ வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்றான். ஹீரோ வந்துட்டு அந்த அவனோட சைடு வந்துட்டு அந்த பாஸ வந்துட்டு வர வைக்கிறனால மத்தவங்க அவன் காப்பாத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. பட் வெறும் 5 பேரால அதை வந்துட்டு தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த அன்னோன் எங்க இருக்கான் அவனும் வந்து சண்டை போட்டா 2 பேரும் சண்டை போறத பார்க்கணும் எங்களுக்கு ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பட் 2 பேரும் ஒரே ஆள் எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப ஏன் வந்துட்டு எப்பதான் இவர் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணாரு, அது மட்டும் இல்லாம வீடியோ இருந்துட்டு அதிகமா வியூஸ் போயிட்டு இருக்கு.
பட் பிரதர் எதுக்காக இந்த இடத்த வந்துட்டு இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க, எதுக்காக அந்த குயினை வந்துட்டு இந்த சைடு வர வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப தெரேசா இருந்துட்டு செகண்ட் வேவ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, சூப்பர் மார்க்கெட்டை பேச அழிச்சது நீங்க தான் இல்ல தானே மிஸ்டர் ஜின்யூக் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தெரியலையே எனக்கே தெரியல அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு நீ சூப்பர் மார்க்கெட்டை அழிச்சியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உங்ககிட்ட இந்த குயினை ஃபேஸ் பண்றதுக்கு பிளான் இருக்கா அப்படின்னு நிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வின் பண்றதுக்கு என்ற வழி இருக்கு அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு அது போதும் பிளான் என்ன அப்படின்னு கேக்குறப்ப யூசங்க கை காமிச்சு ஹீரோ வந்துட்டு இந்த பிளான்ல நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை ப்ளே பண்ண போற அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த குயினோட சேர்ந்து நிறைய ஜாம்பிஸ் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அந்த குயின் இருந்துட்டு வீக் ஹியூமன்ஸ் இங்கதான் இருக்காங்களா, அந்த ஒரு ஹியூமன் எனக்கு சொந்தமானவன், மத்தவங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே அது ஏவி விடுது. அப்ப தெரேசா இருந்துட்டு அதுங்க வந்துட்டு இருக்கு, எல்லாருமே சீக்கிரம் இங்க இருந்து போங்க அப்படிங்கிறப்ப டேமியன் இருந்துட்டு அவனோட அந்த டெக்னாலஜி அந்த மிஷின்ஸை வச்சு அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சோலார் பிளான்ஸ் இருக்குல்ல அதுமே வந்துட்டு அங்க வர ஜாம்பிஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு யாருமே ஹோல்டு பேக் பண்ணாம ஃபுல் ஸ்கேல்ல அந்த இடத்துல அட்டாக் பண்ணி அந்த ஜாம்பியை வந்துட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு ஜாம்பி இருந்துட்டு ஒரு சோலார் பிளான்ட்டை வந்துட்டு அடிச்சு போட்டுருது. அப்ப இந்த குயின் இருந்துட்டு ஹியூமன் முட்டாளுங்க வீக்கா இருக்கிறவங்க பனிஷ் பண்ணணும் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருக்கப்பதான் ஹீரோ இருந்துட்டு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷன் மூலமா மத்த 4 பேரையுமே ஒரு ஐஸ்குள்ள இருந்துட்டு தூங்க வச்சுட்டான். அப்ப அங்க ஐஸ்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கீழே வந்து விழுகுது. இந்த குயினுமே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி பிளான் போடுறப்ப யூசங்க இருந்துட்டு கேங் ஜினி கண்டிப்பா நீ ஒரு நல்ல சாவே சாக மாட்ட அப்படிங்கிறான். ஏன்னா ஹீரோ இருந்துட்டு உனக்கு தான் முக்கியமான ரோல்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்கு அர்த்தம் வந்துட்டு அவங்க இருக்கிற எல்லா காயினையுமே ஹீரோ புடுங்கிட்டான். கவலைப்படாத உங்ககிட்ட மட்டும் தான் நிறைய காசு இருக்கு, அதனாலதான் ஒன்னு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினெல்லாம் கொடுத்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு இப்பல இருந்து நம்ம எல்லாருமே ஒரு இறையா மாற போறோம் அப்படிங்கிறப்ப இவ்வளவு காசை புடிங்கிட்டு இறை நான் சொல்றேன் அப்படின்னு யூசக்கு கேட்க ஹீரோ வந்துட்டு சரி இறை அப்படிங்கிறது கொஞ்சம் வேடான வேர்டு தான், நீங்க எல்லாருமே ஒரு பூபி டிராப்பா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கியிருக்கான். அந்த பொருளை தான் இப்ப அந்த குயின் இருந்து கையில வச்சிட்டு இருக்கு. அதுல இருந்து என்னமோ ஒரு வெளிச்சம் வந்துட்டு கிளாசியர் ஃபார்மேஷன் வந்துட்டு அந்த ஸ்டேடியம் முழுக்க வந்துட்டு பரவி பிரில்லியன்ட் ஆஃப் ஐஸ் பிரிசன்ட்ரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருக்குது. அது மூலியமா அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸுமே ஹீரோ வந்துட்டு மோரார்லஸ் பிடிச்சிட்டான். அதுல இந்த குயினுமே இருந்துட்டு உறைஞ்சு போயிருது. ஆனா அந்த குயின் வந்துட்டு பிளாக் டெத் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதுல இருந்து உடச்சுக்கிட்டு வெளியே வருது. வெளியே வந்துட்டு என்னோட வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரேசாவை அட்டாக் பண்ண வரப்ப ஒரு செகண்ட் அப்படியே நின்னுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குது. என்ன அப்படின்னா ஹீரோ வந்துட்டு அவனோட ஷாலோ பிரீத்திங் அதுக்கப்புறம் இப்ப புதுசா உருவாக்குன டீமன் கிங் ஸ்டெப் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஸ்பீடா அங்க இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். எங்க அப்படின்னா இந்த குயினுக்கு அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்ப இந்த குயின் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துரத்தி போக அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.